ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு. ஸோ ஹெல்தியான ரெசிபிஸ் மட்டும் இல்லாம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அது வந்து பீஃப் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, நான் வந்து பேச்சுலர் அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பிரியாணியா இருக்கட்டும், வந்து நார்மலா செய்ய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இருக்கட்டும், ஸோ லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து டொமேட்டோ ரைஸ், இது மாதிரி எக்கச்சக்க ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். ஸ்வீட் ரெசிபிஸும் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எல்லா ரெசிபிஸும். முக்கியமா என்னன்னா, பிகினர்ஸா இருந்தா கூட ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்ல. ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். இன்னைக்கு வந்து நீங்க சாட்டர்டே vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஏலக்காய் டீ போட்டு குடிச்சிட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி இந்த டீ போட்டு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ரிஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 1/2 kg பக்கம் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1.5 tablespoon சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸோ மல்லித்தூள் வந்து இந்த டீஸ்பூனால ஒரு 4 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஸோ மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே மட்டனோட சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா 150 கிராம் கேர்டு வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மசாலாவை தயிர்னா ப்ரெஷர் குக்கர்லேயே இல்லை மட்டனை விசில் வச்சு வேக வைக்கும் போது மசாலா ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கப் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம மட்டன் வேக வைப்போம்ல ப்ரெஷர் குக்கரில். ஸோ அது மாதிரி நம்ம வந்து கேஸ் கட்னா செக் பண்ணிவிட்டு விசில் வெட்டி எடுத்துக்கலாங்க. 3 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக குக் ஆகிடுங்க. ஸோ 1/2 kgங்கிறதுனால நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளே பாட், அதாவது மண் பாத்திரத்தில் நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காயில் பாதி மூடி அளவு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். 6 பீஸ் முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 6 பீஸ் பாதாம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ரொம்ப கம்மியான அளவு. ஸோ இதை பல்ஸ் மோடில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கோர்ஸாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கசகசா முந்திரி பாதாம்னா போகிறதுனால இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மண் செட்டில் தான் செய்கிறேன். ஸோ அதை நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஹீட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்கணும். இன்றைக்கி வந்து நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். இதிலே நீங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க, உடம்புக்கும் நல்லது கூட. இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கும்ல. ஸோ அது வந்து 2 பீஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணல, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடயே நம்ம வந்து வைரலி கீ இருக்குல்ல, அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆனியன் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இது நல்லா முழுமையாக வதங்கி வரணும். ஸோ பொறுமையாகவே வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட வேணாம், மீடியம் ஹையில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா அந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சொல்லப்போனால் நம்ம வந்து பழங்காலத்து முறையை நம்ம வந்து மறந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தை தான் செய்வாங்க. ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் மண் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரணும். ஸோ வதங்கட்டும் நல்லா. இந்த மாதிரி லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு. ஸோ இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது இன்னும் குயிக்காகவே வதங்கி வந்துடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வந்துடணும். ஸோ நல்லா முழுமையாக வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பழுத்த பச்சை மிளகா சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க.
இது கூட நம்ம வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை இருக்குல்ல, ஸோ அதை நம்ம சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட மல்லி புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து மல்லி புதினா நான் சேர்க்கல, என்கிட்ட இல்லை, அதான் நான் சேர்க்கல. நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா. எப்போவுமே நம்ம வந்து நான்வெஜ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மல்லி புதினா எப்போவுமே சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், நல்லா தக்காளிலாம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா முழுமையாக வதங்கி வரணும். இந்த மாதிரி குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது இந்த குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சால். எப்போவுமே நம்ம வந்து குழம்பு செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. ஸோ அது உடம்புக்கும் நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து டீஸ்பூனால் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே வீட்டு மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால எனக்கு 2 டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக செய்யலை, நார்மலாக தான் நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ரெட் கலரில் வந்துடும். ஸோ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். எடுத்தோடனே நம்ம வந்து போய் சேர்க்கக்கூடாது. ஸோ இது கூடயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுறா இருந்தால் போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக கூட பாயில் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதிலே வெந்துடும் சொல்லிட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் இருக்குல்ல, மட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஸோ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன் குழம்பு செய்யும் போது மல்லி புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா நான் சேர்க்கல, இல்லைனா கண்டிப்பாக சேர்த்துருப்பேன். ஸோ வந்து ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துடலாம், அடி பிடிக்காமல். அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும், மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால. நம்ம சில்வர் பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் மண் பாத்திரத்தில் நம்ம செய்யும் போது கூட நம்ம அடி பிடிக்கும். ஸோ அதனால் பக்கத்துலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ தேங்காய் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் குக்கர்லேயே. மட்டன் வேக வச்சோம்ல, ஸோ அதே குக்கர்லேயே சேர்த்துட்டு தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக சேர்த்துனா திரியாக போயிடும். ஸோ அதை தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டிலாம் வராது. தென் வந்து குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் குழம்புல. ஸோ பாருங்கள், எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் குழம்புக்கு இன்னொரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ என்னென்னு யோசிக்கிறீங்களாங்க? ஸோ ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் ஆல்ரெடி தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓரளவு தேங்காய் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் இறக்குற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சேர்க்க வேணாம், மீடியம் சைஸ் லெமனில் 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னையும். ஸோ பாருங்கள், மண் பாத்திரத்தில் எவ்வளோ அழகாக மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மட்டன் குழம்புக்குன்னா இடியப்பம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி தட்டுக்குடி வச்சு மூடி வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம சேர்த்துருந்த மட்டனை உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்கள் என்றைக்காவது மண் பாத்திரத்தில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணிங்கன்னா நான் சொன்ன மெத்தட் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இது கூடயே நான் வந்து இன்றைக்கி வந்து இடியப்பம் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த மட்டன் குழம்பு சுட சுட இடியப்பத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடியப்பம் செஞ்சுருந்தேன்னா, ஸோ அதுக்கு வந்து மட்டன் குழம்புக்கு வந்து செம்ம காம்போங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு வந்து சப்பாத்தி, ரொட்டி, இந்த மாதிரி இட்லி, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சரியான காம்போவாக இருக்குங்க. அதுவும் இடியப்பம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சனா எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாதுங்க, உடனே காலி ஆகிடும். ஏன்னு பார்த்திங்கன்னா இடியப்பத்துக்கும் மட்டன் குழம்புக்கும் செம்ம காம்பினேஷனுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இதே வச்சுட்டு தால்ச்சோறு செஞ்சுட்டேன்.
ஸோ ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சாச்சு. ஸோ வந்து அதெல்லாம் லஞ்சுக்கும் சேர்த்து செஞ்சதுனால ஒரு பெரிய வேலையாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த விளாகு. வேறு எதுவும் பெருசாக செய்யலை. இந்த மட்டன் குழம்பு ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் எஸ்கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஹெல்த் ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.